Hi friends, welcome to Tutors Funny Tamil. நம்மளோட லாஸ்ட் வீடியோ டியூட்டோரியல் நம்ம பார்த்தது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல வந்து நம்ம எப்படி இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி நம்ம செய்யறதுன்றதை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற கான்செப்ட் வந்து ரெண்டாவது டெவலப்பி கான்செப்ட் வந்து முக்கியமான ஒரு விஷயம் பாலிமார்பிசம். ரைட், இது எப்படி நம்ம யூஸ் பண்றதுன்னு. ரைட், பாலிமார்பிசம்னா நம்ம பாலினா நம்ம வந்து மெனின்னு சொல்லுவோம். மார்பிசம்னா நம்ம சொல்றது வந்து ஃபார்ம்ஸ், மெனி ஃபார்ம்ஸ். ஓகே, அதாவது வந்து இது வந்து மெனி பாலினா மெனி, இது வந்து ஃபார்ம்ஸ், அதாவது மெனி ஃபார்ம்ஸை நம்ம யூஸ் பண்றது சொல்றது நம்ம பாலிமார்பிசம். ரைட், இப்போ பாருங்க, இப்போ இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, இப்போ இப்போ உங்களை வந்து ஸ்கூல்ல வந்து எப்படி கூப்பிடுவாங்க, அதாவது ஒரு சேம் பர்சன் அவரை வந்து டிஃப்ரெண்ட் நேம்ல நம்ம கூடுறதுக்கு பேர் தான் இந்த பாலிமார்பிசம். ரைட், ஓகே, ஃபார்ம்னு நம்ம சொல்லுவோம். ரைட், இப்போ அவர் வந்து ஸ்கூலில் அவரை வந்து ஸ்டூடெண்ட்னு கூப்பிடுவாங்க. அதே வீட்டில் போனோம்னா அவர் வந்து சில்ட்ரன், அவர் வந்து மகன் கூப்பிடுவாங்க உங்களை. ரைட், அதாவது மாணவன் ஸ்கூலில், வீட்டுக்கு வந்த மகன் கூப்பிடுவாங்க உங்களை. அந்த மாதிரி ஒரே பர்சன், சேம் பர்சன் அவரை வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸில் கூப்பிடுவாங்க. ரைட், இப்போ ஸ்கூலில் வந்து அவங்கள குமார்னு கூப்பிட்டீங்கன்னா வீட்டில் வந்து வேற இன்னொரு பேர் இருந்தால் அந்த பேரில் ரகுன்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி அதான் சொல்கிறது நம்ம பாலிமார்பிசம்னு சொல்லி. சேம் பர்சன், அதில் டிஃப்ரெண்ட் நேம்ஸ். ஓகே, இப்போ இதில் பாருங்க, அனிமல்ஸ்ன்றது வந்து நம்மளுக்கு வந்து அனிமல்னு ஒன்று இருக்கு, இங்கே டாக் இருக்கு. இப்போ கேட் அனிமல் இருக்கு, கேட் இருக்கு. அனிமல், டைகர்னு 3 விஷயம் சொல்லியிருக்கேன். இப்போ அதில் என்ன இருக்கு இப்படி கொடுத்துருக்கேன்னா, இப்போ டாக்ன்ற கிளாஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து அனிமலாகவும் ஆக்ட் பண்ண முடியும். ஓகே, அனிமல்ன்றது வந்து சூப்பர் கிளாஸ், இது வந்து சப் கிளாஸ். இது வந்து சூப்பர் கிளாஸ், இது சப் கிளாஸ். ரைட், இது வந்து நம்ம இன்ஹெரிட்டன்ஸ்ல பார்த்தோம். இந்த இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம பார்த்த விஷயம் வந்து இதில் எப்படி யூஸ் பண்றோம்னா, இப்போ அனிமல்ன்ற கிளாஸ்ல வந்து நம்ம டாகாவும் நம்மளால ஆக்ட் பண்ண முடியும், இப்போ கேட்டாவும் ஆக்ட் பண்ண முடியும், நம்மளால டைகராகவும் நம்மளால ஆக்ட் பண்ண முடியும். ரைட், அதாவது சேம் பர்சனுக்கு வந்து டிஃப்ரெண்ட் நேம்ல நம்ம ஆக்ட் பண்ண முடியும். ஒரு அனிமலாலையும் இவரால் ஆக்ட் பண்ண முடியும், டாகாலையும் அவரால் ஆக்ட் பண்ண முடியும். இப்போ சேம் பர்சன் தான். இப்போ அனிமலா இருக்காரு, இவரால் டாகால ஆக்ட் பண்ண முடியும், கேட்டால ஆக்ட் பண்ண முடியும், டைகரால ஆக்ட் பண்ண முடியும். ரைட், இப்போ அடுத்த பாருங்க ஷேப்னு ஒன்று இருக்கு. இப்போ ஷேப்ன்றது வந்து நம்மட என்ன சொல்றது, இதுக்கு சூப்பர் கிளாஸ், இதுக்கு சப் கிளாஸ். இந்த சப் கிளாஸ்ல பாருங்க, இப்போ ஷேப்ல வந்து நம்ம ஒன்று விஷயம் தான் சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள். ரைட், இப்போ சர்க்கிளால நம்ம ஷேப்பாகவும் ஆக்ட் பண்ண முடியும், ரெக்டாங்கிளால ஷேப்பாகவும் ஆக்ட் பண்ண முடியும், ரெக்டாங்கிளாக ஆக்ட் பண்ண முடியும், ட்ரையாங்கிளாலையும் நமக்கு ஷேப்பாக ஆக்ட் பண்ண முடியும், ட்ரையாங்கிளாலையும் ஆக்ட் பண்ண முடியும். ரைட், இதை நீங்க புரிஞ்சுக்கிறேன். ரைட், சேம் பர்சன் இவராலையும் நம்ம ஆக்ட் பண்ண முடியும். ரைட், இது இவர் வந்து ஸ்கூல்ல வந்து ஸ்டூடெண்ட்னா வீட்டில் வந்து நம்ம வந்து சில்ட்ரன்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். ஓகே, இதுதான் நம்ம சொல்றது நம்ம பாலிமார்பிசம். சேம் பர்சன் கால்ட் ஆஸ் அ டிஃப்ரெண்ட் நேம்ஸ், சேம் பர்சன் கால்ட் ஆஸ் அ டிஃப்ரெண்ட் நேம். ஷேப் இங்கே கால் பண்ணாங்க ஷேப்னு, இங்கே வந்து அதை வந்து நம்ம சர்க்கிள்னு சொல்றோம். ஓகே, ரைட், இதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதுக்கான எக்ஸாம்பிள் நான் தயார் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, அனிமல்ன்ற கிளாஸ் இருக்கு, இது நம்மளோட சூப்பர் கிளாஸ், இது வந்து நம்மளோட சப் கிளாஸ். ரைட், சப் கிளாஸ்ல வந்து நம்ம அதில் இன்ஹெரிட்டன்ஸ் படிச்சு கொடுத்த மாதிரியே தான் இதுவும். ஓகே, இப்போ பாருங்க, சூப்பர் கிளாஸ் உங்களுக்கு நான் வந்து கான்ஸ்ட்ரக்டர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். நேம்ல நேமுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் ஒன்று பாஸ் பண்ணியிருக்கேன், நேம்னு சொல்லி. கீழே வந்து திஸ் டாட் நேம் ஈக்குவல் இந்த நேமை செட் பண்ணியிருக்கேன். இந்த நேமுக்கு என்ன வருதோ இந்த நேமுக்கு செட் பண்ண சொல்லி திஸ் டாட் நேம், இந்த வேரியபிளுக்கு நான் என்ன நேம் இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து அதை செட் பண்ணுறதுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ரைட், இப்போ அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க, அதுக்குள்ள ஒரு மெத்தட் வச்சிருக்கேன். பாருங்க என்ன மெத்தட் வச்சிருக்கேங்கன்னா, நான் மெத்தட் வச்சிருக்கேன், என்ன மெத்தட் வச்சிருக்கேங்கன்னா திஸ் என்ன மெத்தட், கிரியேட் சவுண்ட்னு சொல்லி ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அனிமல்ட கிளாஸ்ல. ஓகே, அந்த கிரியேட் அனிமல் கிரியேட் சவுண்ட்ல வந்து நான் வந்து சவுண்ட் ஒன்று கொடுத்துருக்கேன், ரோர்னு. இன்னொரு சொன்ன சவுண்ட் ஒன்று நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன், சவுண்ட் ஒன்று. ஓகே, ரைட், இந்த அனிமல்ன்ற கிளாஸ்ல வந்து நான் ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், கிரியேட் சவுண்ட். அந்த கிரியேட் சவுண்டுக்குள்ள ஒரு சவுண்ட் ஒன்று நான் கால் பண்ணியிருக்கேன். ரைட், ஓகே, ரைட். இப்போ பாருங்க, அடுத்தது நான் ஒரு கிளாஸ் ஒன்று கீழே இன்னொரு கிளாஸ் எழுதியிருக்கேன், டாக்னு ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ் வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன், இதில் வந்து இன்ஹெரிட் பண்றேன், என்னது அனிமல்ன்ற கிளாஸை இன்ஹெரிட் பண்றேன்.
அப்போ அந்த அனிமல்ன்ற கிளாஸில் உள்ள மெத்தடெல்லாம் எனக்கு ஆக்சசிபிள் பண்ணிக்கொள்ள முடியும். ஏன்னா நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன், அதாவது இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கான்னு ஒரு விஷயம் ஒன்று உங்களுக்கு வந்துச்சுன்னா இதை வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கீங்கன்றதை வந்து மனசில் வச்சுக்கிறேங்க. ரைட். இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்டர் இதே சேம் தான், அந்த கன்ஸ்ட்ரக்டர் சேம் கன்ஸ்ட்ரக்டர் இங்கே வந்து சூப்பர் நேம்னு சொல்லி இங்கே கிரியேட் பண்ணியிருக்கனால இந்த நேம் வந்து அப்படியே வந்துடும். இந்த கிளாஸில் உள்ள அவ்வளோ அட்ரிபியூட்ஸ் இங்கே வந்துடும். ரைட். இப்போ அடுத்து அதுக்கு கீழே பாருங்க, இன்னொரு அதுக்கு கீழே இந்த கிளாஸ்ல ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன், கிரியேட் சவுண்ட். அதாவது சேம் சப் கிளாஸ்ல உள்ள ஒரு மெத்தட்டை வந்து சூப்பர் கிளாஸ்ல உள்ள மெத்தட்டை வந்து அதே நேம்ல வந்து நம்ம வந்து நம்மளோட சப் கிளாஸையும் நம்ம டிக்ளேர் பண்ணோம்னா அதுக்கு சொல்றது ஓவர் ரைடிங்னு. அதாவது மெத்தட் ஓவர் ரைட் பண்றது, இந்த மெத்தட்டை வந்து ஓவர் ரைட் பண்றது, இதுதான் சொல்றது நம்ம ஓவர் ரைட். அதாவது சூப்பர் கிளாஸ்ல உள்ள சேம் மெத்தட்டை நீங்க வந்து சப் கிளாஸ்ல நீங்க எழுதுனீங்கன்னா அதுக்கு சொல்றது ஓவர் ரைடிங். ஓகே. இப்போ இதுல என்ன இதுல இருக்குன்னா, இதுல பாருங்க, இதுல என்ன இருக்குதுன்னா நான் சொல்றேன். இதுல வந்து பாருங்க, நான் வந்து இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணிட்டு சொல்றேன். ரைட். இப்போ நான் வந்து மெத்தடை கிரியேட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அனிமலுக்கு வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு ஈக்குவல் இதை வந்து இந்த ஆப்ஜெக்ட் கால் பண்ணிட்டு இங்கே அனின்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கனால இந்த பாஸ் பண்ணி இங்கே 2 இருந்துச்சுன்னா 2 பாஸ் பண்ணணும். ரைட். இங்கே வந்து அடுத்த வந்து வேரியபிள் கிரியேட் பண்ணி டாக்னு நியூ டாக் இதை வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணி இங்கே நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இங்கே டாக்னு பாஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து என்ன இருக்குது, இந்த அனிமல்ன்ற கிளாஸில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு எடுத்துட்டீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் டாட் இதுக்குள்ள ஒரு கிரியேட் மெத்தட் இருக்கு. இந்த கிரியேட் சவுண்ட் மெத்தடை கால் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது டாக்லையும் ஒரு மெத்தட் இருக்கு, கிரியேட் மெத்தட், இதை கால் பண்ணியிருக்கேன். கால் பண்ணிட்டு இங்கே நான் வந்து நான் ரன் பண்ணி காட்டுறேன். எப்படி ரன் பண்ணணும், நாட் என்ன நேம் இந்த ஃபைலில் கொடுத்துருக்கேன், poly.jsன்னு சொல்லி அடிங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரொரர்னு பிரிண்ட் ஆகுது, ரெண்டாவது பவுன்னு பிரிண்ட் ஆகுது. ரைட். இப்போ இதில் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எந்த மெத்தடை கால் பண்ணியிருக்கீங்க, கிரியேட் மெத்தடை கால் பண்ணனால இது ஒர்க் பண்ணுது. ரெண்டாவது நீங்கள் வந்து டாக்ல வந்து கிரியேட் மெத்தடை கிரியேட் பண்ண இந்த டைம்ல வந்து என்ன பிரிண்ட் ஆகுதுன்னா பவுன்னு பிரிண்ட் ஆகுது. அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு இதுல வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பிரிண்ட் பண்றது வந்து எதுல பிரிண்ட் ஆகுது, அனிமல்ல தான் பிரிண்ட் ஆகுது. இது ரெண்டாவது நீங்க கால் பண்றது இந்த மெத்தட்ல முதல்ல வந்து ரொரோர்னு இருக்கு, அப்புறம் இது வந்து என்னதான் சேஞ்ச் ஆயிருக்கு, பவுன்றது பிரிண்ட் ஆகி காட்டுது. ஓகேயா? ஓகே. அதாவது இதே சேம் மெத்தடை வந்து நான் வந்து இங்க நான் வந்து நீங்க உங்களோட சப் கிளாஸ்ல நீங்க பாஸ் பண்ற நேரம் இந்த சேம் நேம்ல இருந்துச்சுன்னா இது சொல்றது ஓவர் ரைடிங். ஓகே. இப்போ நான் இதை வந்து காமெண்ட் பண்றேன். இப்போ பாருங்க இது பிரிண்ட் ஆகுதுன்னு. என்ன ஆகுது, ரொரர்னு 2 தானே பிரிண்ட் ஆகுது. ஏன் ரொரர் 2 தானே பிரிண்ட் ஆகுதுங்க? ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இந்த அனிமல்ன்ற கிளாஸ்ல நான் மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன், கிரியேட் சவுண்ட்னு சொல்லி இந்த மெத்தடுக்குள்ள இந்த கன்சோல்ல இது பண்ணியிருக்கேன். என்னது, இந்த ரோரர்ன்ற மெசேஜை பாஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது நம்மளோட டாக் கிளாஸ்ல வந்து இதை வந்து என்ன இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். ரைட். இன்ஹெரிட் பண்ணிட்டு இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து இந்த நேமை கொடுத்துட்டு எங்க சூப்பர் கிளாஸ்ல வந்து நேம் கொடுத்தோன்னே ரைட் நமக்கு என்ன ஆகும்னா இந்த மெத்தட்டும் வந்து இதுக்குள்ள உள்ளடங்கும். இதுக்குள்ள ஏன்னா இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கனால இதுக்குள்ள இந்த மெத்தட்டும் வந்து இன்க்ளூட் ஆகும். ரைட். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம இதுக்கு இன்க்ளூட் பண்ணனால இதுக்குள்ள எக்ஸ்டெண்ட் ஆகும். அதாவது டாகால நமக்கு வந்து எப்படி நாம சொல்லி கொடுத்த மாதிரி டாக் கிளாஸால நமக்கு டாக் கிளாஸாகவும் தொழிற்பட முடியும், அனிமல் கிளாஸாலையும் தொழிற்பட முடியும். இப்போ அதனால பாருங்க டாக் கிளாஸ்க்கு வந்து டாக்ன்றதை கால் பண்ற நேரம் பாருங்க என்னன்றது, டாக் கிளாஸ்ல நீங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எழுதுனா அந்த ஃபங்க்ஷனாலும் தொழிற்பட முடியும், உங்களுக்கு வந்து அனிமல் கிளாஸ்ல உள்ள ஃபங்க்ஷனையும் தொழிற்பட முடியும். இதுதான் நம்ம சொல்றது வந்து சேம் நேம் ஆஸ் அ டிஃபரெண்ட் ஆக்ஷன், சேம் பர்சன் அவர் டிஃபரெண்ட் ஆக்ஷன். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா டாக் வந்து நம்மளுக்கு வந்து அனிமல்ன்ற கிளாஸ்ல உள்ள அனிமலாலையும் நம்மளால தொழிற்பட முடியும். அதுக்கு தான் சொல்றது நம்ம பாலிமார்பிசம். ஓகே. இதை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.